காயத்ரி, கல்யாணம் ஆன இந்த 8 வருஷத்துல இன்னைக்குதான் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கல்ல? நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அம்மா வீட்டுக்கு போறனாலே அந்த சந்தோஷத்தை சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அம்மா எனக்கு தூக்கம் வருதுமா. சரி படுத்துக்க. காலையிலே வந்திருந்தா நாமளும் திருவிழாக்கு போயிருக்கலாங்க. எல்லாரும் திருவிழால இருப்பாங்க, ஊரே காலியா இருக்கு. அம்மா எனக்கு பசிக்குதுமா. இருச்சல்ல உள்ள சாவி போய் சாப்பிடலாம். கிடைச்சிடுச்சு, வா உள்ள போலாம். சாவி கிடைச்சிடுச்சு. அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா அப்பா எந்திரிங்கப்பா. சிவபெருமானே, சிவபெருமானே, மழை வந்து 3 வருஷத்துக்கு மேல ஆச்சியா. மழை இல்லனா ஜனங்க எப்படி வயிறார சாப்பிடுவாங்க? ஏழைங்க நிலைமை என்ன ஆகிறது ஐயா? ஏய் சொல்லியா சிவபெருமானே. பெரியய்யா, பண்ணையார் வந்திருக்காரு. ஏற்கனவே சொல்லியிருந்தாலாமா, அதை மட்டும் செய்யுங்க போதும். வாங்க போங்க, என்னன்னு பாருங்க போங்க. இந்த ஏய் என்னையும் கும்பிடுற, அந்த சிவனை போய் கும்பிடுமா போ. எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க. பண்ணையாரு உட்காரு. என்னையா விஷயம்? எல்லாரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க. இந்த கஷ்ட நேரத்துல இந்த பூஜை புனஸ்காரம் திருவிழா இதெல்லாம் தேவையா? அதுக்கு மழை வேற நல்லா பெஞ்சு எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. யாராவது சாப்பிட்றதையோ தூங்குறதையோ நிறுத்திட்டீங்களாப்பா? கடவுளே. ஏன்பா பண்ணையாரே, நீ உங்க அப்பா உன் பாட்டனோட பாட்டங்காலத்துல இருந்த சம்பிரதாயம் சடங்கு வழக்கம் எல்லாத்தையும் இத்தனை வருஷம் அவங்க கட்டி காத்தது கஷ்டம்னு எல்லாத்தையும் நிறுத்திடுவீங்களா? மனசார அந்த சிவபெருமான கும்பிடுங்கய்யா. சிவனை நம்மளை கைவிட மாட்டான்யா, நம்மளை காப்பாத்துவான். கொஞ்சம் காவேரி தண்ணி, கொஞ்சம் குளங்குட்டையில இருந்து தண்ணி, கூடவே உங்க ஆசீர்வாதத்தினால இத்தனை வருஷம் நாங்க இப்படியே பொழைச்சுக்கிட்டோங்கய்யா. இந்த வருஷமும் நமக்கு மழை வரலனா நம்ம ஊர் நிலைமை அவ்வளவுதான். நீங்க சோழிய போட்டு பாருங்க ஐயா. சோழியா? ஏய், வர்ற வெள்ளிக்கிழமை திருவிழாவை ஆரம்பிங்க. அடேங்கப்பா, கருப்பா வந்திருக்கா. வணக்கங்க ஐயா. என்னப்பா கருப்பா, பொண்ணு கேள்வி கேட்க யாருமே இல்லையா? ஒரு விதத்துல நான் ஓடுற தண்ணி மாதிரிங்க ஐயா. ஓ, ஊரா சுத்தி அந்த சிவபெருமானை தேடுறது தான் என் வேலை. நம்ம ஊருக்கு நீங்க தான் அந்த சிவபெருமான். உங்களுடைய முடிவு தான் ஜனங்களுடைய முடிவும். என்ன சொல்றீங்க பண்ணையாரே? சோழி போட்டு பாருங்க ஐயா. சரியான கிறுக்கையா. உனக்கு சோழி கிறுக்கு பிடிச்சிருக்கியா?
பாருங்க பண்ணையாரே, சம்மதம் கிடைச்சிருச்சு. இந்த வருஷம் உங்க பூஜை எப்படி இருக்கணும்னா அந்த வருட பகவானே பூமிக்கு வந்துடணும். ஐயோ, டேய் விவசாயி பசங்களா இருந்துகிட்டு இப்படி வயல்ல ஓட தெரியலன்னா எப்படிரா? ஒருத்தன் கூட எல்லையே கிடக்கல. வாங்கடா வாங்கடா வாங்க, நல்லா கவனிங்கடா. இந்த முறை யாரு அந்த எல்லைய தொடுறீங்களோ அவன் தான் பெரிய வீரன். பிராண்டட் சட்டை போட்ட பையன்லாம் வயலுக்குள்ள இறங்கி இருக்கான் பாருங்க டேய். பிராண்டுன்றது நம்ம உடம்புல போடுற சட்டையில இல்ல, நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்துல இருக்கு. 6 கோடி தமிழர்களின் அன்பு நிறைஞ்ச ரத்தம் இந்த உடம்புல இருக்கு. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு. நெட்வொர்க் வேற சரியாவே இல்லை. இந்த ஆகாஷ் எங்க தான் போனா? எதுக்கு சித்தப்பா பயப்படுறீங்க? ஏ ஆகாஷ், நான் மாஸ்டரா இருந்து யுத்தத்தை பத்தி பாடம் எடுக்கலாம், ஆனா யுத்தம் பண்ணி காட்ட முடியாது. நான் பாடம் எடுக்கிற மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் இல்ல. என்ன இருந்தாலும் உங்களை பேச்சுல மிஞ்ச முடியுமா? மாஸ்டர் ஆச்சே. நீங்க எதுக்கு வந்தீங்க? நானே வந்திருப்பேன்ல. உன் சித்தியும் தங்கச்சியும் கோவில்ல இருக்காங்க. முதல் தடவையா வந்திருக்க, உன்னை அங்க கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. வா போலாம். நான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா எனக்கே சர்ப்ரைஸ். வாங்க போலாம். போலாம். அம்மா என்னம்மா இன்னும் அண்ணன் வரவே இல்ல? அட வருவான் இருடி, ஏன் இப்படி புலம்பிட்டே இருக்க? அண்ணன் வந்துட்டான். அண்ணன் எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா? இப்படிலாம் புடுங்காத. இந்த தங்கச்சியோட அண்ணன் குரங்குனா அப்ப இந்த தங்கச்சியோட அண்ணன் யாரு? அவனு குரங்கு தானே? அடடே ஆகாஷ் நல்லா இருப்பா. ஆகாஷ், நீ எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துட்ட. ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. பையனை பார்த்த உடனே பாசம் பொத்துக்கிட்டு வருது இவளுக்கு. சரி சரி, அதெல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். முதல்ல வாங்க கோயிலுக்குள்ள போலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். யாரு புது ஆளு? என்னோட அண்ணன் பையன் பேர் ஆகாஷ். ஓ, இந்த அந்த சிவன் நல்லது பண்ணட்டும்.